யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே. என்னடி எதுக்கு தெருவிய பாத்துக்கிட்டு இருக்க? அது அது ஒண்ணும் இல்ல சித்தி, சும்மாதான். இல்ல என்னத்துக்கு நீ சும்மா பாக்குற? அதானே எனக்கு புரியல. வாசலை பாத்துட்டு இருக்க அப்படின்னா உங்க அப்பா வீட்டுக்கு வரலம்ப, உன் தம்பி வீட்டுக்கு வரல, அதனால அக்கறையா பாத்துட்டு இருக்கம்ப. இப்பதான் 2 பேர் வந்துட்டாங்களே, 2 பேர் உள்ளதானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாருக்காக இப்ப வாசலையே பாத்துட்டு இருக்க? என்னடி பார்வை பாக்குற? பார்வலாம் என்ன பாக்குற வேலை வச்சுக்காத, ஆஞ்சு விடுவேன் ஆஞ்சி. சித்தி நார்மலா நின்று தெருவை பாக்குறேன், இதுல என்ன இருக்கு? ஒரு வயசு புள்ள நார்மலா நின்று எதுக்கடி தெருவை பார்க்கணும் சொல்லு, எதுக்கடி தெருவை பார்க்கணும்? ஏய் காமாட்சி வந்துருவார். ஆவுனா காமாட்சி காமாட்சின்னு இப்ப என்னன்னு தெரியல. இப்ப என்ன உங்களுக்கு? இப்போ எதுக்குடி அவளை இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்க? எதுக்கோ அவள் வாசலை பார்த்துட்டு இருக்கா? ஏன் இந்த வீட்டில் நின்று என் மவளுக்கு வாசலை பார்க்கறதுக்கு உரிமை கிடையாதா? உங்க மவளுக்கு வாசலை பார்க்கலாம் உரிமை இருக்கு, ஆனா வயசு பொண்ணு அந்த வாசலே உத்து உத்து பார்த்துட்டு இருந்தாலே, அதனாலதான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். ஏன் ஒரு தாயா இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன், நான் கேள்வி கேட்க கூடாதா? தாயா இருந்து வளர்க்குறவங்க கேள்வி கேட்கலாம், ஆனா நீ கேட்குறியா, அதனால தான் ஏன்னு கேட்குறேன். என்னையா துளிர் விட்டு பச்சை உனக்கு? துளிருட்டு போல இப்பதான் தெளிஞ்சிருக்கு. நீ குடிய கொஞ்சம் நிறுத்திட்டேன்னா நீ பேசுறதெல்லாம் நியாயமாயிடுமா? இவ்வளவு நாள் நான் பேசுற பேச்சுக்கலாம் அவளும் காதல வாங்கிட்டு தான் இருப்ப, நீனும் காதல வாங்கிட்டு தான் இருப்ப. இப்ப நீ புதுசா சப்போர்ட்டு? புதுசா சப்போர்ட் இல்லை, புதுசா இல்லாம சப்போர்ட் இல்லை. இதுக்கப்புறம் இப்படி தான் பேசுவேன். என் பொண்ணுக்கு இந்த வீட்டில் எங்க எப்படி வேணாலும் நிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, அதை யாரும் கேட்கக்கூடாது. ஏன் கேட்க கூடாதுன்ற? உன் மவளுக்கு இந்த வீட்டுல நின்று வேடிக்கை பார்க்கறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னா அவளை இவ்வளவு நாள் வளர்த்த ஆளாக்குனே, எனக்கு அவளை கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இல்லையா? நான் தான் சொல்லிட்டேனே, அவளை கேள்வி கேட்கறதுக்கு அவளை வளர்த்தவளுக்கு உரிமை இருக்குதான். ஆனா நீ தான் வளர்க்கலையே, அவள் தானே தானே வளர்ந்துருக்கா. சொல்ல போனா நான் கூட வளர்க்கல, பெத்த அப்பனா இருந்து. யோ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, எல்லாம் அவன் நல்லதுக்கு தான் பண்றேன். ஒரு வயசு பொண்ணு இந்த நேரத்துல நின்று தெருவை பார்த்துக்கிட்டு இருந்தா தேவையில்லாம தப்பா தானே 4 பேர் போறவங்க வர்றவங்க பேசுவாங்க, அப்படின்றதுக்காக தான் அவளை கண்டிக்கிறேன். யாரு நீ? தெருவில் போறவங்க பாக்குறவங்க என் பொண்ணை தப்பா பேசுவாங்கன்றதுக்காக கண்டிச்சு வளர்க்குற, அப்படித்தானே? அதான் நான் நம்பணும். என்னையா? என்னையா வாயை முடிக்கிட்டு ஒழுங்கா போய் உன் வேலையை பார்க்கறது இருந்தா பாரு. அதை விட்டுட்டு என் பொண்ணு அதிகாரம்லாம் பண்ற வேலை வச்சுக்காத. கண்டிச்சு வளர்க்காத புள்ள தருதலையா தான் வளரும்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இதுக்கப்புறம் இருக்கிற கோர காலத்தில் அவள் தருதலையாக போறா. இப்போதான் என்னவோ பாசத்தை வந்து நொட்டுறாரு. இவ்வளோ நாள் அவள் இருந்தாளா செத்தாளான்னு கூட இவருக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன வந்துச்சான்? ஆமாண்டி, இருந்தாளா செத்தாளான்னு எனக்கு தெரியாம தான் இருந்துச்சு. ஆனா இப்பதான் நான் இருக்காளா இருல செத்துட்டாளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிக்கிறேன்ல. அப்படி நிற்கும் பொழுது வழியை விட நல்லா வழிய விடுற சாமி. உங்க பொண்ணை நல்லா பாருங்க, எவ்வளவு நாள் ஆடுறீங்க, நானும் பாக்குறேன்னு. ஏன் திரும்ப ஏதாவது நான் குடிக்கிறேன் ஆகணும்னு உனக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா? அப்படி ஒன்றும் நான் சொல்லலை, புரியுதா? நீங்க நல்லா இருந்தா எனக்கு சரிதான், நான் அதுக்கு ஒன்றும் குறை சொல்லலை. ஆனா திடீர்னு பொண்ணை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்களே கரக மாட்டோம், அதுதான் தப்புங்கிறேன். தெளிஞ்சிட்டா அப்படிதான், நல்லது ஃபுல்லாக கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அதை தலைமையில தூக்கி வச்சு ஆடணும்னு தான் தோணும், வேற ஒன்றும் கிடையாது. பாக்குறேன் எவ்வளவு நாள் நல்லதா தெரியுதுன்னு, பார்க்க தானே போறேன். அப்பங்காரன் பேசுறான்னு ஆடலான்னு மட்டும் நினைக்காதண்ணா. இங்கே பாருங்க சித்தி, நீங்கள் என்ன எவ்வளோ வேணாலும் பேசலாம், நீங்கள் கஞ்சா ஊற்றினாலும் எனக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் என்ன வேலை வாங்கினீங்க. நான் பசிக்குதுன்றப்பெல்லாம் எனக்கு எந்த சாப்பாடு போட்டிங்களோ நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான், என்னை வளர்த்தது நீங்கள் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ வந்து அவர் சப்போர்ட் பண்ணுறாருன்றதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டாருன்னு எந்த விதத்துலையும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் சித்தி. அந்த நினப்பு இருக்கணும். அதனால இவ்வளோ நாள் குடிச்சிட்டு தெரியும் போதெல்லாம் தெரியலையா? இப்போ தான் வந்து பொண்ணுன்ற சப்போர்ட்டில் பேசுகிறாரு. அவர் ஒழுங்காக இருந்தா நாங்கள் ஏன் சித்தி இப்படி இருக்க போகிறோம், உங்கள்கிட்ட கஷ்டப்பட போகிறோம் சொல்லுங்கள்? அவர் ஒழுங்காக இல்லாததுனால தானே இவ்வளோ பிரச்சனை. அவர் சப்போர்ட் பண்ணுறாருன்னா நினச்சி எந்த இடத்துலையும் நான் உங்களை விட்டு கொடுத்துட மாட்டேன் சித்தி. அவர் ஒரு சில உண்மையான பாசத்தை விட்டு கொடுத்துட்டார்ல, பொய்யான பாசத்துக்கு நம்பி. ஏய் இப்போ என்ன சொல்ல வரேன்? நான் எதுவும் சொல்ல வரல சித்தி. எனக்கு சாப்பாடு போட்டு பசி பட்டினி தெரிஞ்சாலும் என்னை இந்த அளவு வளர்த்து கஷ்டத்தை தெரிஞ்சு ஆளாக்கியிருக்கீங்க. ஒரு வேலை என் மேலே பாசத்தை வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கஷ்ட நஷ்டம் தெரியாமலே போயிருந்திருக்கோம். நீங்கள் வைக்காத பாசம் தான் கஷ்ட நஷ்டத்தை தெரிஞ்சுட்டு என்னை வளர வச்சிருக்கு. அதனால புதுசாக வந்து இவர் காட்டுற அப்பா பாசலாம் என்னை எதுவும் பண்ண முடியாது. பாத்தியா, உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு தான் போறா. ஏன்னா அவளை வளர்க்க வேண்டிய நேரத்தில் நீ ஒழுங்கா வளர்க்கல, காட்ட வேண்டிய நேரத்துல பாசத்தை காட்டல. அதனால என்னைக்குமே உன் பொண்ணு உனக்கு சொந்தமானவளா இருக்க மாட்டா. எல்லாத்தையும் வீணாக்குனது நீ தானடி. இப்பதான் நான் வீணாக்கிட்டேன்ற புத்தி உனக்கு வந்திருக்கா? ஏன் இதுக்கு முன்னாடி வரலையா? நீ ஒழுங்கா இருந்திருந்தா நான் ஏன் உள்ள வர போறேன்? கரெக்டு தான், நீ கேட்குற கேள்வி எல்லாமே கரெக்டு தான். என் பொண்ணு எனக்கு கொடுக்குற தண்டனையும் கரெக்டு தான்.
அதனால ஓவரா ஆடாம அடக்கி வாசி. கடவுளே விடுங்க சார். இருங்க இன்னொரு 5 நிமிஷம் கண்டுபிடிச்சிருவேண்ணா. கடவுளே சார், நீங்க நினைக்கிற மாதிரி கேட்டகரிலாம் நான் கிடையாது. விடுங்கன்னால. ஐயோ சார் இருங்க சார், ஒரு விஷயம் தெரியலன்னா தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு இப்படிதான் தெரிஞ்சுப்பீங்களா? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? கையிடுங்க சார். இன்னைக்கு நல்ல வேலை என் ரோஹித் என் கூட வரல. அவன் மட்டும் வந்திருந்தான் அவ்வளவுதான். நீங்க சார் யார் வந்தா என்ன வரலன்னா என்ன, நான் கண்டுபிடிச்சே தீருவேன். ஏன் சார் நீங்க மட்டும்தான் உங்க வீட்டில் ஒரு பையனா? உங்களுக்கு அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்களா? அட கடவுளே சார், தயவு செஞ்சு ஆள விடுங்க சார். சார் சொல்லுங்க, உங்களுக்கு அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்களா? இது சரிப்பட்டு வராது. விடுங்க சார். அட கடவுளே சார் சார் விட்டுறாதீங்க, அடிபட்டுரும். அடிபட்டுருன்னு தெரியுதுல்ல. அப்படி இருக்கும்போது சும்மா ஒரு பையனை சீண்டி பார்க்க கூடாது. நான் தான் உங்களை எங்கேயும் பார்த்ததில்ல பேசுனதில்லன்னு சொல்றேன்ல, நம்புங்க ஒழுங்கா. சார் நம்மளன்றதுக்காக இப்படியே தள்ளி விடுவீங்க? சார் நான் ஒன்றும் தள்ளி விடல. தள்ளி விட்டும் உங்களை விடாம பிடிச்சிட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க, இதுக்கப்புறம் என்ன எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு. இருந்தாலும் நீங்க இப்படி தள்ளும் பொழுது கூட எனக்கு ஒரு உணர்வு இருக்கு. ஏதோ நீங்க என்ன தள்ளி விட்டு நான் இதுக்கு முன்னாடி ஏதோ விழுந்த ஞாபகம். கடவுளே, அக்பருக்கு மேல மெமரிஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கானே இவன். நான் என்ன பண்றது? சொல்லுங்க, உங்களுக்கு அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்களா? இல்ல என்ன நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி தொட்டிருக்கீங்களா? சார் தப்பா நினைச்சுக்காதீங்க. விட்டு போறேன்னு. இதுக்கு மேல எனக்கு வழி தெரியல. நான் போறேன்னா சார் போங்க சார். நான் எங்கே பார்த்துருக்கேன். சஞ்சய் சார், என்ன சார் அவர்கிட்ட அவ்வளோ க்ளோஸா நின்று பேசிட்டு இருக்கீங்க? பார்த்தேண்ணா, சும்மாவே இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்குறாங்கண்ணா. கிட்டத்தட்ட உங்களை நான் வேற யாரோ மாதிரி உள்ளே கூப்பிட்டு வந்திருக்கேன். நம்மளுக்கே ஒய்ஃபை கனெக்ஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ண தெரியும். நீங்கள் அதில் எக்ஸ்போர்ட்டு. என்னதான் நம்ம கம்பெனி ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, உங்களை வச்சே பண்ணிடலாம். இப்போ எமர்ஜென்சிக்கு பண்ணணுமே, ரோஹித்துக்கு தேவைப்படுமேன்றதுனால நம்மளே அடிச்சு பிடிச்சி வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அது என்னவோ கரெக்டு தான். ஆனால் அது எதையுமே புரிஞ்சுக்காம இந்த வீட்டில் இருக்குது 2 கேரக்டரு, அத்தை அவங்க புள்ளன்ட்டு, அதுங்க 2 நம்மளை மாற்றி மாற்றி வச்சு செய்துண்ணா. புரியுது சஞ்சய் சார். இதுக்கு முன்னாடியே நிறைய ப்ராப்ளம் பண்ணியிருப்பாங்க போலயே. ஆமாண்ணா, ரோஹித் வீட்டுக்கு வந்தப்பவே நிறைய பிரச்சனை பண்ணாங்க. அப்பவே இவங்களுக்கு நல்லா தான் பதிலடி கொடுத்தேன். அப்பயும் திருந்தாம திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்டுட்டே தான் இருக்காங்க. 10 வரைக்கும் இந்த பைத்தியக்காரன் வேற. ஆனா சார், அவன் பேசுறதெல்லாம் பார்த்தா உங்கள்கிட்ட இது லவ்வர் பேசுற மாதிரி இருக்குன்னு. அதுல வேற வாங்கினீங்களா? இல்ல சார், ஒயர் கனெக்ஷன் வெளியில ஃபிக்ஸ் பண்ண வந்தேன். அப்பதான் கேட்டுட்டு இருந்தேன், என்னடா இப்படி வித்தியாசமா நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது சொல்ல தாங்க முடியலண்ணா. பைத்தியக்காரனா இருக்கான். தண்ணி வாங்க போனீங்களே, அந்த கதை என்னாச்சு? எங்க தண்ணியை வாங்க விட்டான்? நந்தினி அப்பா எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போனாரு. அதுக்குள்ளதான் அந்த பைத்தியக்காரன் வந்துட்டானே. சரி ஓகே விடுங்க, பாத்துக்கலாம். என் பேக்ல கொஞ்சம் தண்ணி இருந்தது, நான் குடிச்சேன். உங்களுக்கு வேணா எடுத்துக்கோங்க. இல்ல பரவாயில்லண்ணே, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வேலையை முடிங்க, கிளம்புவோம். இதுங்களுக்கு நடுவில் மாட்டினா பைத்தியம் ஆயிடுவோம் போல. இதுவும் சரிதான். எனக்கு மேலே மட்டும் கனெக்ஷன் கொஞ்சம் சரி பார்க்க வேண்டியது இருக்கு. நான் வீட்டு மேலே ஏறி என்னன்னு பார்த்துட்டு வரேன். அதுக்குள்ள நீங்க இந்த ஒயர் கனெக்ஷன் எல்லாம் என்னன்னு பார்த்துட்டு இருங்க. உள்ள நான் பார்த்துக்கிறேண்ணா. மேலே மட்டும் உங்களால ஏற முடியுமா பாருங்க. அந்த பக்கம் ஏணி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன், நந்தினி அப்பா கிட்ட கேட்டு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சஞ்சய் சார். நீங்க டென்ஷன் ஆகாம இங்க ஒயர் கனெக்ட் பண்றதை மட்டும் பாருங்க. சரிண்ணா, பார்த்து பத்திரம். ஏதாவதுன்னா என்ன கூப்பிடுங்கண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன். சரி, கொஞ்ச நேரத்தில் டென்ஷன் பண்ணி விட்டானே பைத்தியக்காரனா. எங்க அதுக்கு ஒரு ஃபோனை போடுவோம். சஞ்சய் ப்ரோ சொல்லு, ரிசப்ஷன் வேலை எவ்வளோ இருக்கு? நீ எங்க போயிருக்க? நாதாரி நாய, ரிசப்ஷன் வேலை எல்லாம் இருக்கு, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், புரியுதா? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிரச்சனை எடுத்துட்டு போயிட்டான். உனக்கு பிரச்சனையா? யார் மூலயமா ப்ரோ? ஞாபகம் இல்லையாடா, மும்தாஜ் ஷாஜகான. மும்தாஜ் ஷாஜகான் யாரு ப்ரோ? அடே மாத்தியா, நீ மறந்துட்டல்ல ப்ரோ? அது யாருன்னு தான் நான் கேட்குறேன். மறந்துட்டியான்னு கேட்டா ஞாபகம் இருந்தா தானே மறக்கிறதுக்கு. அப்படி எதுவும் பேர் கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே. இருக்காதுடா உனக்கு. ஏன் இருக்க போது சொல்லு. மாட்டிக்கிட்டு தவிக்கிறது நான் தானே. மாட்டிக்கிட்டு தவிக்கிறியா ப்ரோ? ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேர் யாரு? டே அநியாயம் பண்ணாதுடா. நீ மறந்துட்டு மட்டும் அழுப்பாதுடா. 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன கூட்டு போய் ஒரு லேடி கிட்ட போட்டு விட்டிய. லேடி கெட்டப்பு? அதான் ஆமா. டே ஒரு வழியா ஞாபகம் வந்துருச்சா? அதான்டா அந்த கெட்டப்பு தாண்டா இப்ப ரீவன் ஆகுது. ப்ரோ அந்த கெட்டப்புக்கு இப்ப எதுவும் வேலை இல்லையே. வேலை இருக்கு, அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குன்னா. என்னது, இன்னும் கொஞ்சம் நாள்ல அந்த கெட்ட போடணுமா?
ஆமா ப்ரோ, கெட்டப் போறதுக்கு நாள் இருக்குதான். எப்படி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வேணாம், எங்களுக்கு இந்த வீடு வேணான்னு போய் சண்டை போடுறப்ப நம்மளுக்கு அந்த கெட்டப் தேவைப்படும்ல. டேய் என்னால முடியாது. ஒரே ஒரு நாள் போயிட்டு அவனை ஒரே ஒரு அரைஞ்சதுக்கு அவன் எப்படிலாம் பேசுறான் தெரியுமா? காதல் வசனம். ஒரே ஒரு தடவை பார்த்து ஒரே ஒரு தடவை அரைஞ்சதுக்கு காதல் வசனம் பேசுறானா? யாரு ப்ரோ? டே அவன் தான்டா, கீர்த்தனோட அத்தை பையன். நான் எங்க வந்திருக்கேன் தெரியுமா? எங்க போயிருக்கேன்? டே தெரியாத மாதிரியும் நடிக்கிறதுனா. உங்க அண்ணங்காரன் தானடா காத்துவை கூட்டு போயிட்டு ஒய்ஃபை கனெக்ஷன் பண்ண சொன்னான். அட ஆமா, அப்போ ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுத்து முடிக்கலையா? நீ பகலுக்கு கிளம்புன, இந்த நேரம் வரைக்கும் என்ன பண்ற? அது அது பகலுக்கு கிளம்புனேன், வேற ஒரு வேலையும் ரோகி சொல்லியிருந்தான். அந்த வேலையை முடிச்சுட்டு இப்ப இந்த வேலைக்கு வந்தேன். அடிக்காத ப்ரோ, வேற எந்த வேலையும் உனக்கு சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையே. நான் உன்னை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்துல எங்க போன காலில இருந்து? ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையே தீர்த்து போயிட்டான். யோ தீர்த்து வைனா நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு முக்கியமான வேலையா வெளில வந்திருக்கேன். டேய் நீ எவ்வளவு பெரிய முக்கியமான வேலையா போயிருந்தாலும் பரவாயில்ல, மரியாதை இப்ப இங்க வர 5 நிமிஷத்துல. யோ என்னாலாம் வர முடியாது, நான் உண்மையிலே ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். நீ ஏன் அவனை சமாளிச்சுட்டு வந்து சேரு. ஏய் அப்படி என்ன முக்கியமான வேலையா போயிருக்கேன்? அது அது ஒரு முக்கியமான வேலை. மரியாதையா சொல்லு, நான் சாவடிச்சிருவேன். எங்க இருக்கேன்னு கிளம்பி வந்தேன் ப்ரோ. அது அது பவித்ரா வந்து எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். ப்ரோ கல்யாணத்துக்கு என் ஃப்ரெண்டா இருக்கிறவங்களுக்குலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் பவித்ராவுக்கு ட்ரெஸ் கொடுக்க மறந்துட்டேன். அதான் வீடு வரைக்கும் வந்து கொடுத்துட்டு போலாமேன்னு. அது எப்படா ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு வீடு வரைக்கும் போயிருக்கேன்? அது அப்படிதான், எல்லாருக்கும் கொடுத்தேன். அவ ட்ரெஸ் வாங்காமலே ஓடிட்டான். எப்படி ட்ரெஸ் வாங்காமலே அந்த பிள்ளை ஓடி போகும்? அது அவ்வளோதான் கேட்கணும். வேணா உள்ள போயிட்டு உன்கிட்ட ஃபோன் தரேன், கேளலாம். செருப்புண்ணா செருப்பு ப்ரோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவன் ஏன் வாங்காம போனான்னா ஆஃபீஸில் ஒரு கலவரம், அதனால அவன் வாங்காம போனான். ஆஃபீஸில் ஒரு கலவரமா இல்லை நீ கலவரம் பண்ணியா? அது ரெண்டுமே தான். அது உனக்கு தேவையில்லாத வேலை. நீ இப்போ என்ன ஒர்க்கை முடிச்சிட்டியா இல்லையா? ஒழுங்கா கிளம்பு. நீ ஃபர்ஸ்ட் எதுக்குடா அங்கே போன? அப்படி என்னடா பண்ணிட்டு போய் ட்ரெஸ் கொடுக்கணுன்ற அவசியம்? நீ தான் அந்த பிள்ளைய லவ் பண்ணியாச்சு, இந்த லவ் ஃபெயிலியர் ஆச்சுடா. அது அது அவசியம்லாம் இருக்கு. நீ கூட தான் கீர்த்தனா லவ் பண்ணல, ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுனோடனே தோ இப்போ நீ கிளம்பி போகல, நான் போக மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? கீர்த்தனா மூஞ்சில முடிக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? அங்கே போனால் கீர்த்தனாட்ட பேச வேண்டிய சுச்சுவேஷன் வரும்னு சொல்ல வேண்டியதானே? எல்லாம் தெரிஞ்சுதானே இப்போ நீ வேணே போயிருக்க. ஏய் அதே மாதிரி தான் ப்ரோ, நானும் அவளை லவ் பண்ணல, லவ் ஃபெயிலியர் தான். புரியுதா? அவள் எனக்கு எந்த விதத்துலையும் இம்பார்ட்டன்ட் இல்லை தான். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் பவித்ராவுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை பவித்ராட்ட கொடுக்க முடியல. நாளைக்கு வர ரிசப்ஷனு, நான் இதுக்கு மேலே கொண்டு வந்து கொடுத்து அவள் போடணும்ல, அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து. மற்றபடி அவன் மேலே லவ்லாம் இல்லைன்னா இதை நான் நம்ப சொல்கிறேன் ப்ரோ. நம்பனாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை. வேற என்ன பண்ணுறது சொல்லு? எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தப்ப அவளுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலன்னு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்லை? அவள் என் ஃப்ரெண்டாக இருந்தா ஒன்ஸ் அப்பான் டைம். அந்த ஒரே ரீசனால இப்போ நான் ட்ரெஸ் கொடுக்க வந்திருக்கேன். ஏய் இதெல்லாம் உனக்கே கேவலமா தெரியலையாடா? சொல்றது பொய்ன்னு நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன்ல, அப்புறம் என்னடா? நான் கூட தான் நீ சொல்றது பொய்ன்னு கண்டுபிடிச்சேன். நீ கேத்து நான் சைட் அடிக்கிறதுக்காக தான் இப்போ போயிருக்கணும்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப நீ ஒத்துக்கிறியா? இங்க நீ ஒய்ஃபை கனெக்ஷன் பண்றதெல்லாம் விட்டுட்டு நீ வேணா பவி வீட்டு வாசலுக்கு வா. ஏன் நீ பவி வீட்டுல ட்ரெஸ் கொடுக்கறதெல்லாம் விட்டுட்டு கீர்த்தனா வீட்டுக்கு வா. பாரு ப்ரோ, நான் லவ் ஃபெயிலியர்னு நம்பு. பவிக்கு எனக்கு ஒண்ணுமே சம்மந்தம் இல்லைன்னு நீ நம்பு. அப்பதான் நானும் உனக்கு கீர்த்தனாவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நம்புவேன். நீ கீர்த்தனா கிட்ட பேசுறது இல்லைன்னு நம்புவேன். எச்சிப்பேன் ப்ரோ. மும்தாஜ் அவன் அவ்வளோ டார்ச்சலா ப்ரோ பண்றான். ஏய் அவன் என்ன டச் பண்ணி பார்க்கறான்டா. என்ன டச் பண்ணும்போது அவனுக்கு ஏதோ உணர்வுலாம் இருக்காமா. அப்படி உணர்வை வச்சு அவன் கண்டுபிடிப்பானு என்ன சும்மா கண்டுபிடிக்கிறான்டா. என்ன ப்ரோ சொல்ற? டச் பண்ணி பார்க்கறானா? உன்னை தொட்டு பார்க்கும்போது அவனுக்கு என்ன ப்ரோ உணர்வு வரும்? ப்ரோ அவனை பைத்தியக்காரனா? உன்னை தொடும்போது அவனுக்கு எப்படி ப்ரோ உணர்வு வரும்? அந்த ஒன் டேவில் அவன் என்ன நோட் பண்ணானோ யாருக்கு தெரியும்? டேய் அவனை பார்த்தா அப்படியே பொம்பளை பொறுக்கி மாதிரி தெரியறான்டா. அதான் அன்னைக்கு மும்தாஜை பார்த்த பார்வையிலே தெரிஞ்சிச்சே பொம்பளை பொறுக்கின்னு. தெய்வன்ட்டு இருந்து எப்படி நான் தப்பிச்சு வர்றது? வாசப்படி இல்லைல்லடா, படிக்கட்டில் இறங்கி போற இடத்துல உட்காந்துருக்கான்டா. வேற வழியா போலான்னா கூட வேற வழி இல்லடா அந்த வீட்டுல. கடவுளே, அடுத்து மரியாதையா வந்து என்னை இங்கேருந்து கூப்பிட்டு போ ப்ரோ. உண்மையாவே நான் முக்கியமான வேலையை வந்துட்டேன் ப்ரோ. நீ வாழ்க்கையை நான் வச்சு தப்பிச்சு வா. ஏய் அவன் ஆள்லாம் இல்ல, நான் தான் நம்புறேன்னு சொல்றேனே ப்ரோ. அவ உன் ஆள் இல்லை நீ சொல்றத நம்புறேன்னு. அப்புறம் ஏன் ப்ரோ திரும்ப கன்ஃபார்ம் பண்ற? ஆனா இப்போதைக்கு என்னால் வர முடியாது. நான் என் எக்ஸ்ல வர பக்கம் வந்திருக்கேன். ஸோ பாய். டே பாய். நவ் ஐ கட் மை கால். இப்போ என்ன பண்றது? என்ன வெளியில யாரையும் ஆளை காணோம். எல்லா டோரும் லாக்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. முட்டைக்கண்ணி உள்ள இருக்காளா இல்லையா? மனசில் எதையோ மறைக்கும் கிழிய மனச திறந்து சொல்லடி வழிய கரைய கடந்து நீ வந்தது எதற்கு? கண்ணுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. மனச திறந்து வேகமா ஃபோன் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது.
அது ஒன்றும் இல்லை, சும்மா கார்த்திக்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்படியா? ஏதோ என்ன வந்து கூப்பிட்டு போ அப்படின்லாம் பேசின மாதிரி இருந்தது. நித்தியக்காரியாடி நீ? யாராவது ஃபோன் பேசினா அதை நின்று காதில் வாங்குவியா? நான் ஒன்றும் காதில் வாங்கல. நீங்கள் கத்துற கத்து தான் கீழே வரைக்கும் கேட்குது. அப்படி இருக்கும்போது இது வேற தனியாக நின்று காதில் வாங்கிட்டு வராங்களாக்கும். எல்லாம் நடந்து வர்றப்ப கேட்டது தான். நடந்து வர்றப்ப கேட்டது இவ்வளோ கிளியராக கேட்குது உனக்கு? எலிக்காதுன்னா? அதெல்லாம் அப்படி தான் கேட்கும். அம்மா தண்ணி கேட்டிங்களாமே, இதோ இங்கே வச்சுருக்கேன் பாட்டிலில். காஃபி கொடுக்க சொன்னாங்க, எடுத்துக்கோங்க. நான் என்ன உன்னை பொண்ணு பார்க்கவா வந்திருக்கேன்? பவ்யமாக காஃபிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படி கூட வச்சுக்கலாம். ஏன் மிஸ்டர் பிளாக்குக்கு கீர்த்தனாவை பொண்ணு பார்க்க வரணும்னு ஏதாவது ஆசை வந்துருச்சா என்ன? அப்படியே பொண்ணு பார்க்க வந்தாலும் இந்த மாதிரி ஆஃப் சாரியாக கட்டியிருப்பாங்க, சாரிலாம் கட்டியிருக்க மாட்டியா? பொண்ணு பார்க்க என்னைக்கு வரேன்னு சொல்லுங்க, அன்னைக்கு சேலையை கட்டிக்கிட்டு ரெடியாக இருக்கேன். இப்போதைக்கு ஆஃப் சாரி போதும். உன்னால நான் எப்படி பொண்ணு பார்க்க வருவேன்? நான் என்ன உன்னை லவ் பண்ணுறேனா இல்லை உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கேனா? அதானே, என்னடா வேடால இன்னும் முருங்கை மரம் ஏறலையேன்னு பார்த்தேன். அடிக்கடி உங்களுக்கே நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த டைலாக் சொல்லலைன்னா தூக்கம் வராதுன்னு. ஏய், நான் ஒன்றும் ரிமைண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த டைலாக் சொல்ல. அப்புறம் வேற எதுக்காக சொல்கிறீங்களா? எனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறீங்களா? ஏன் உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன்னு கூட வச்சுக்கோ, நம்ம 2 பேருக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்னு கூட வச்சுக்கோ, அப்படி கூட இருக்கலாம்ல. ஐயோ, டீஸ் பண்ணுறதுக்கு ஒரு அளவு இருக்குன்னு நீ ஓவராக தான் பண்ணிட்டு இருக்க. சரி போனா போதுன்னு காஃபி எடுத்துகிட்டு வந்தா. ஏய், என்ன போனா போதுன்னு காஃபி எடுத்துட்டு வரியா? ஏன் எனக்கு காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்காம வேற என்ன வேலை உனக்கு? ஏன் உனக்கு காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்கறது என்னோட வேலையா? நீ தான் சொல்றியே என்ன நல்லாவா பண்ற, இல்லை என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்படி இருக்கும்பொழுது சம்மந்தமே இல்லாம உனக்கு நான் ஏன் அக்கறையா காஃபி எடுத்துட்டு வந்து தரணும்? ஏன் இதுக்குலாம் தெரியாது, உன்னை எனக்கு பிடிக்கல. சரி நான் உன்னை லவ் பண்ணல. சரியா? ஆனால் நீ எனக்கு காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். ஓ, இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையா? அப்புறம் என்ன பார்த்து முக்கியமா வெக்கப்படணும். உனக்கு எப்படியா வெக்கப்பட முடியும்? ஒண்ணுமே உணர்வு இல்லாத பேசுற உன்கிட்ட எப்படியா வெக்கம் வரும்? உணர்வு பூர்வமா பேசினா வெக்கப்படுற கேரக்டர் மாதிரி தெரியலையே. உணர்வு பூர்வமா பேசி நீ வேணா டெஸ்ட் பண்ணி பாரு, வெக்கம் வருதா இல்லையான்னு. என்ன எல்லாரும் இருக்காங்க, உங்க வீட்டில் இருக்கேன் அப்படின்ற தைரியத்தில் பேசுறியா? எனக்கு எதுவும் ரொமான்ஸ் வராதுன்னு? ஐயோ, லவ் பண்ற பையன் லவ் பண்ற பொண்ணுகிட்ட ரொமான்ஸ் பண்ணுவான், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா நீ தான் என்ன லவ் பண்ணலையே. அப்படி இருக்கும்பொழுது என்கிட்ட உணர்வு பூர்வமா பேச உனக்கு எப்படி வரும்? லவ் பண்ணலதான், ஆனா பேசுவனே. நீ பேச மாட்டேன். அதுவும் நீ எவ்வளோ பெரிய பயந்தாங்கோலி. இதோ எங்கள் அத்தை பையன் ஏதோ பேசிட்டு இருந்தாப்புல, கிட்டேருந்து கவனிச்சேன். என்னண்டா காதில் விழல, அவர் பேசுனதுக்கே தலை தெறிக்க ஓடி வந்தேன். ஏய், உங்க அத்தைக்கெல்லாம் சம்பவம் பண்ணி விட்டு வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் நீ லாக்கியான ஆள் தான். உன் ஃப்ரெண்டை பற்றி பேசினா எதிர்த்து பேசுவேன், அதெல்லாம் கரெக்டு தான். மற்றபடி நீ இந்த மாதிரி விஷயத்துலலாம் வீக்குன்னு. இந்த மாதிரி விஷயத்துல வீக்கா? அடிப்பாவி. ஆமாயா, இது வரைக்கும் ஒரு கிஸ்ஸு தரேன், கிஸ்ஸு வாங்கிக்க அப்படின்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் மொத்தமாக நானே கொடுத்துட்டு தெரியுறேன். இந்த லட்சணத்தில் வாங்குற உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, கொடுக்குற எனக்கும் உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடாது. நான் தான் உன்னை அடி மனசுலேயும் லவ் பண்ணுறேன், நீ என்ன அடி மனசில் இல்லை மேல் மனசில் கூட லவ் பண்ணல, அப்படி தானே? ஆனால் காலையிலேருந்து என் கூட சுற்றி இருக்க, பைக்கில் கட்டி பிடிச்சிட்டு ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ லவ் பண்ணாமலே 2 கிஸ்ஸு கொடுத்தாச்சு. அதுவும் இறுக்கமாக ஒரு கிஸ்ஸு, இறுக்கமே இல்லாத ஒரு கிஸ்ஸு. இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறமும் என் மேலே லவ்வே இல்லைன்னு சாதிக்கிற பற்றியா? அங்கே நிற்கிறையா நீன்னு? ஏய், என்ன தைரியம் இல்லாத உங்ககிட்டலாம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லையா? இப்போ கூட பாவப்பட்டு தான் காஃபி எடுத்துகிட்டு வந்தேன். என் கூட இருக்கும்போது ஏதாவது சாப்பிடுன்னா சாப்பிடல, ஐஸ்கிரீமாச்சும் சாப்பிடுன்னா அதையும் சாப்பிடல. அப்படியே சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் சரி உனக்கு காஃபி பிடிக்குமேன்னு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. உன்னை பார்க்கணுன்ற ஆசையிலையோ இல்லை இவர் தூக்கி வச்சு நம்மளை கொஞ்சம் வருன்ற ஆசையிலையோ நான் ஒன்றும் இங்கே வந்து நிற்கல. ஓஹோ, அப்ப மேடம்க்கு சார் கிட்ட பயம் இல்ல? சுத்தமா இல்லையா? வேற ஏதாவது ஒரு பையன் வந்திருந்தா கூட நான் பயந்துட்டு மேலே வந்திருக்க மாட்டேன். நீ இருக்கன்ற நினப்புல தான் தைரியமா மேலே வந்திருக்கேன்னா. ஏய், உன்னெல்லாம் என்னெல்லாம் என்ன பண்ணுவீங்க சாரு? சரியான பயந்தாங்கொழி, பேசுற பேச்ச பத்தியா? பயந்தாங்கொழி தெளிஞ்சா என்ன பண்ணுவான் தெரியுமா? என்ன பண்ணுவான்? என்னை தீண்டக்கூடாது வானோடும் சொல்லாத வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாது கையோடு சொல்லாத புல்லாங்குழல், நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீளுமே, விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே, எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே, உனை விட வேறு நினைவுகள் ஏது ரோஜா ரோஜா ரோஜா. ஐயோ, என்ன பண்ற? நான் எதுவும் பண்ணலையே, ஜஸ்ட் ஒயரை வச்சு உன்னை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். நீ தான் தைரியமான ஆளாச்சு, நில்ல என் கண்ணு முன்னாடி.
வானா யாராவது வருவாங்க. நீ தான் பைப்பில்லைன்னு சொல்றியடி, அப்புறம் இதுக்கு யாராவது வருவாங்க போவாங்கன்ற காரணத்துல இப்ப சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் இங்க பாரு, நான் உன்னை டச் பண்ணனா? டச் பண்ணிருக்கனா? கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க நீ அள்ளி அணைக்க நான் கிள்ளி கொடுக்க அடி மொத்தத்துல தூக்கங்கட்டு கண்ணு செவக்க. இல்ல அப்படி இருக்கும்பொழுது நீ பயப்படாம நிக்கலாம்ல. இருந்தாலும் நீ நீ நம்புறேன். என்னடி எதுதோ பேசின இவ்வளவு நேரம், அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப நான் ஏதோ ஒயரை வச்சு ஹோல்ட் பண்ணதுக்கே தள்ளி போன்னு சொல்றேன். ஏன் என்ன கேட்காமலே, என் பெர்மிஷனை கேட்காமலே 2 முத்தம் கொடுத்துருக்கா. அப்படி இருக்கும்பொழுது உன்னை தொடாம தானே பேசுறேன், அதுல எதுவும் தப்பு இல்லையே. அது அது கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கொடுத்தேன். இங்க யாராவது வருவாங்க. இப்ப யாரும் இல்லைன்னா மேடம்க்கு ஓகேவா? அப்போ மிஸ்டர் பிளாக் என்ன லவ் பண்றாரா? இல்லையே. அப்புறம் எதுக்கு? மேடம், நீங்க தானே தைரியம் இருக்கான்னு கேட்டீங்க. ஏன் வீராங்கனை ரேஞ்சில எல்லாம் பேசியிருக்கீங்க. நான் வாங்கின எல்லாத்தையும் வட்டியும் முதலுமா திருப்பி தர போறேன். என் தைரியம் என்னன்னு இந்த செகண்டே உன்கிட்ட ப்ரூஃப் பண்ண வேணாமா? வானா ஆனா நீ சொன்னாலும் உன் கண் இதை சொல்லுதே. ஒயரால தான் உன் இடுப்பை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஆனா உன் இடுப்புல நான் கை வச்சா என்ன ஆகும் தெரியுமா? இல்ல உன் கையை நான் இறுக்கமா பிடிச்சாதான் உன்னால தாங்க முடியுமா? அதுவும் இல்ல, நீ கொடுத்த மொத்தத்தை நான் திருப்பி கொடுக்க போறேன். என் உதட்டால உன் உதட்ட தீண்டுனா அப்படின்னா நீ எனக்கு கொடுத்தப்ப, அதாவது நீ எனக்கு கொடுத்த பத்தியா ஒரு முத்தம், அப்ப நீ உணராதத இப்ப உணர்வ. இது வரைக்கும் உனக்குள்ள நீ உணர்ந்தே பார்க்காத ஒரு புது உணர்வு உனக்குள்ள வரும். அந்த நிமிஷமே நீ அப்படியே என்கிட்ட மொத்தமா காலி ஆயிடுவ. கொடுத்த முத்தத்துக்கும் நான் கொடுக்க போற முத்தத்துக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்துலாமா? பைத்தியக்காரி கொடுக்குவான். பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன், ஆரோடு தேன் கொண்டு வாய்க்கடன். எனக்கு காஃபியும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல. நான் போறேன்ன ஆளை விட. உண்மையை சொல்லவா? எதுவும் வேணாம். நான் கொடுக்குற முத்தத்தோட பவர்ஃபுல்லாக தான் இருக்கு நீ பேசுகிற வார்த்தைலாம். பட் ஒத்துக்க மட்டும் மாட்டேன். சரியான ஆளுன்னா இங்க பாருடி, இப்போ நான் உன்னை தொடக்கூட வேணாம், புரியுதா? உன் கண்ணோட என் கண்ணு கலந்துருந்துச்சு. இப்போ அந்த ஒரு உணர்வு போதும். என் கண்ணு கிட்ட உன் கண்ணு எதையோ கதை பேசுச்சு. நான் வேணான்னு தாண்டா சொல்லுவேன், நீ ஆனா விட்டுறாதன்னு. அப்படியா சொல்லுச்சு? ஆமா, மனசுல இருக்கிற 1000 கதைய அந்த ஒரு பார்வை தான் சொல்லுது. கீர்த்தனா கண்ணுல இருக்கிற மொத்த ஆசையையும் அவ ஆழ் மனசுல இருக்கிற உணர்வையும் அந்த கண் பார்வை உணர்த்தின மாதிரி இருந்துச்சு. அப்போ ஆழ் மனசுல அந்த உணர்வு புரிஞ்சுதா? எங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் கீர்த்தனா திரும்பிட்டாளே. அப்போ திரும்ப என் கண்ணை பார்த்தா ஆழ் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு திரும்ப பதில் சொல்லுவீங்களா? அதெல்லாம் சொல்ல முடியாது, பட் புரிஞ்சுக்க முடியும். சரியான பூம் காட்டோம்னா. காஃபி கொடுக்க வந்துட்டு காஃபி கொடுக்காம போறீங்களா மேடம்? காஃபி கொடுக்க வந்தவங்கள காஃபி கொடுக்க விடணும். அதை விட்டுட்டு என்னென்னவோ பேசலாம். என்னென்னவோ பேசுறதுக்குல என்னென்னவோ பண்றதுக்காக தான் கூப்பிட்டேன். பட் மேடம் தான் திரும்பிட்டீங்களே, எங்க ஐ கான்டாக்ட்ல விழுந்துருவோமோன்னு. ஐ கான்டாக்ட்ல விழுறதில்ல, அதையும் தாண்டி மிஸ்டர் பிளாக்கோட எல்லா அசைவுலையும் விழுந்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த கண் பார்வை தான் கீர்த்தனாவை ஏதாவது பண்ண போதா என்ன? கீர்த்தனா, எந்த நம்பிக்கையில நீ வெயிட் பண்ற? எந்த நம்பிக்கையில என்கிட்ட இப்படி நெருங்கி வர? எந்த நம்பிக்கையில என்கிட்ட இப்படி பேசுற? உங்கள் மனசில் இருக்கிற உணர்வு ஏதோ புரிஞ்சிச்சுன்ற மாதிரி நான் பேசுகிறேன். அதனால அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன். ஏன் தப்பா? தப்புன்னு சொல்ல வரல, இருந்தாலும் இருந்தாலும் ஒன்றும் இல்லை. எப்பவுமே ஒன்றும் இல்லாமல் போயிடாதுல்ல. போகிறதுக்கு கடவுள் விட மாட்டாருன்னு நினைக்கிறேன். கீர்த்தனா, ம் நாளைக்கு ரிசப்ஷன்ல சாரியா இல்லை வேற ஏதாதா? ஏன் சாருக்கு அந்த டவுட் எதுக்கு? நான் எப்படி வேணாலும் வருவேன். பட் நீ என்ன தானடி சைட் அடிக்கிற? நானும் ஏதோ என்ன சைட் அடிக்கிற பிள்ளையாச்சுன்னு திரும்ப சைட் அடிக்க செய்கிறேன்ல. ஸோ அதனால நேயர் விருப்பம். இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையா? அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா, அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும். இல்லை மேடம், என்ன பண்ணலாம்? அப்போ நாளைக்கு சாருக்கு மேடம் எப்படி கிளம்பி வரணும்னு ஆசை?
ஆஸ் யூஷுவல் சாரி ட்ரெடிஷ்னல் லுக். ஆனால் அப்படி வர முடியாது. வேற லுக் இருக்கு. ஸோ அந்த லுக்லேயும் மேடம் சைட் அடிக்க மிஸ்டர் பிளாக் ரெடி ஆகுங்கண்ணா. சாரியில் தாண்டி செம்மையாக இருப்பேன். ஆனால் நேயர் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. ட்ரெஸ்லாம் எடுத்து ஆல்ரெடி ஆல்டர் பண்ணி வச்சாச்சு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் மட்டும் சைட் அடித்தா போதும். பட் எதிர்பார்ப்பு இருக்கு. நாளைக்கு நீங்கள் வேஷ்டி சட்டை கட்ட சொன்னால் மட்டும் கட்டிடுவீங்களா என்ன? எனக்கும் ஆல்ரெடி ட்ரெஸ் எடுத்தாச்சு. அதே மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு எப்படி எடுத்தாரோ அதே மாதிரி எங்கள் அக்காவும் எனக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் அக்காவோட பேச்சு தான் இந்த இடத்துல நான் கேட்க முடியும். மிஸ்டர் பிளாக் அவங்க ஃப்ரெண்டுக்கு உண்மையாக இருங்க, நான் என் அக்காவுக்கு உண்மையாக இருக்கேன். அதானே டீலிங்க. அப்படி தானே இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அதுவும் கரெக்டு தானே? அது மட்டும்தான் கரெக்டு. மிஸ்டர் பிளாக் நாளைக்கு வரைக்கும் ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே இருங்க. இந்த மாதிரி டெஸ்டிங்லாம் போட்டு என்னை இழுத்து வச்சு வம்ப பண்ணாதீங்க. அப்புறம் தேவையில்லாமல் மாட்ட போகிறது நீங்கள் தான். கீர்த்தனா, என்னையா? என் பேர் சொல்லி கூப்பிட்டேன். அது அது சும்மா அப்போ கூப்பிட்டேன், இப்போலாம் வராது. பைத்தியக்காரி. சஞ்சய். பைத்தியக்காரி. சஞ்சய். இப்போவே இந்த செகண்டையும் உன்னை கட்டி அணைச்சிக்கணும், உங்ககிட்ட என் காதலை கத்தி சொல்லணும்னு ஆசையாக தாண்டி இருக்கு. ஆனால் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட உனக்கு நான் காதலை உணர்வுபூர்வமாகவும் சொல்லணும், உறக்க சொல்லணும், கத்தி சொல்லணும். எனக்காக கீர்த்தனாமா 2 days வெயிட் பண்ணடி. உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிடுறேன். ஒன்றும் இல்லை. உயிரே நீதானே நான் வாழும் தனி உலகு. பழகி உயிரோட உயிரானே பிரியாது. இனிமே போகும் தூரம் இதமா நீயும் நானும் பறந்தே எவ்வனமா நீ கிடைச்ச மறுநொடிய நிஜமே நீதானே நான் தேடும். இல்லை எங்கேயோ பார்த்துருக்கோம், யோசிச்சு பார்க்குறோம், ஞாபகம் வர மாட்டுதே. அதுவும் ஏன் அவரை டச் பண்ணும்போது நம்மளுக்கு உணர்வு வருது. இல்லை திரும்ப ஒரு வாட்டி அவர் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இந்த டெஸ்டிங்கை போட்டு கண்டுபிடிச்சணும்னா. டேய் இங்கே உட்காந்துட்டு என்னடா பண்ணுறேன்? அம்மா நம்ம வீட்டுக்கு போகிறத வந்தார்ல, அதான் நம்ம நந்தினி ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. அவர் உனக்கு எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? டேய் அவனை பற்றி மட்டும் பேசாத. அவனை பற்றி பேசினாலே எனக்கு அடி வேறு பற்றிக்கிட்டு எரியுதுன்னு. ஆமாம், உனக்கு யாரை பற்றி தான் பற்றி தெரியல, இப்போ அவரை பற்றி தெரியறதுக்கு தருதல பெருக்கடா அவனை பற்றி கேட்குறேன். இல்லைம்மா, அவரை ஃபர்ஸ்ட் டைம் அங்கே ரோஹித் அண்ணா வீட்டில் பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருந்துச்சு. அவர்கிட்ட பேசணும்னு நினச்சேன். ஆனால் கீர்த்தனா நடுவில் வந்து சொதப்பி விட்டுட்டாளா, அதனால பேச முடியல. கீர்த்தனா நடுவில் வந்து சொதப்பி விட்டாளா? ஆமாம்மா, அன்னைக்கு ரோஹித் அண்ணா வீட்டுக்கு போனோம்ல, அன்னைக்கே அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப நான் கண்டுபிடிச்சிருப்பேன். தனியாக பார்த்துருந்தா, ஆனால் கீர்த்தனா கூட சேர்த்து பார்த்தனா அதான் கண்டுபிடிக்க முடியல. கீர்த்தனா கூட சேர்ந்து பார்த்தியா? ஆமாம், கீர்த்தனா கூட தான் சேர்ந்து பார்த்தேன். அந்த விஷயத்தை தான் நான் உள்ள சொல்ல வந்தேன். நீ தான் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டாக பேசிட்டு இருக்கேன், அப்புறமா கேட்குறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து ஒரு வாட்டி பேச ட்ரை பண்ணேன். நீ மாமா கூட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னேன். எங்கே நான் சொன்ன அந்த விஷயத்தை கேட்டேன். ஏய் முக்கியமான விஷயம்னா முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்ல வேண்டியதுனடா. எனக்கு பையன் என்னைக்கு நீ முக்கியமான விஷயத்த பேச வந்திருக்க? ஒன்றும் இல்லாத விஷயத்தெல்லாம் பேச வருவா. அப்படிதான் ஏதோ பேச வரையும் நினைச்சேன். அதுவும் இல்லாமல் அன்னைக்கு அந்த தம்பி வீட்டுக்கு போனப்ப என்னடா பண்ணி வச்சேன்? தேவையில்லாத முயல் கறி முயல் ரத்தம் பேசி 7 கூட்டி வச்சேன். அதனால ஏனோ தானோ ஏதோ பேச வரையும் நினைச்சேன். மா எப்போ பார்த்தாலும் உன் பிள்ளைய நீ தற்கொலையாவே நான் தற்கொலையா தானடா இருக்கேன். தற்கொலையா தான் இருக்கேன். இப்போ எதுக்கு இங்கே பித்துக்குழி மாதிரி உட்காந்துருக்கேன்னு தெரியல. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஏதோ கீர்த்தனா கூட சேர்த்து வச்சு பார்த்தேங்கிற. எனக்கு எதோ தோணுதே. இன்னைக்கு எனக்கு ஏதோ தோணுச்சுட்டு தான் உன்ட்ட சொல்ல வந்தேன். நீ எங்க கேட்ட? ஊசு பையல என்னத்தடா அப்படி பார்த்தா சொல்லி தொலை. அது அன்னைக்கு நம்ம ரோஹித் அண்ணா வீட்டுக்கு போனோம்ல. இப்போ நொன்னு கூப்பிடுறது ரொம்ப முக்கியம். ஏன் ரோஹித்தன் கூப்பிடேன். இப்போ என்ன உனக்கு 2 கொம்பா முளைச்சிருக்கு? வயசுல பெரியவர் இல்லம்மா, ரொம்ப பெரியவர். முறையில போட்டு அடிச்சாங்க. சரி நீ விஷயத்தை கேளு. சொல்லி தொலை. அன்னைக்கு நம்ம எல்லாரும் உள்ள போயிட்டோமா, கீர்த்தனா மட்டும் லேட்டா வந்துச்சான். ஆமா லேட்டா வந்தா. நீங்களாம் உள்ள போயிட்டீங்க. ஆனா அவளை காணுமேன்னு சொல்லிட்டு நான் வெளியில அவளை தேட போனேன். வந்தவ எங்கேயாவது வெளியில நின்றுட்டு இருக்காளோ என்ன பண்றாளோ தெரியலேன்னு. சரி இப்படி பார்க்க போனப்ப பார்த்தா இதா இப்போ நான் சொல்றேன்ல, இவர் எங்கே பார்த்த மாதிரி இருக்கு, இவரை நீ எங்கேயாவது பார்த்திருக்கேன்னு கேட்கறேன்ல. ஏய் அடிச்சிருவோம் பாத்துக்க. விஷயத்தை மட்டும் சொல்லு. திட்டாதம்மா சொல்றேன். அன்னைக்கு அவரு ஏதோ கீர்த்தனா கையை பிடிச்சி பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் ஏதோ தவறி விழுந்துட்டு அவளை பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. டேய் என்னடா சொல்ற? தவறி விழுந்தா கையை பிடிச்சி பேசிட்டு இருந்தாரா? கையை பிடிச்சி பேசிட்டு இல்ல, ஃபர்ஸ்ட் கையை பிடிச்சி தான் பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தவறி விழ போனா இடுப்பு பிடிச்சி பேசிட்டு இருந்தாரு. கடவுளே. சும்மா விட விட்டேன். அப்பவே பிரச்சனை பண்ணி தொலைக்க வேண்டியதானே. நான் எங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். நான் ஒன்றும் சும்மா விடல. அது எப்படிமா விழுந்த கீர்த்தனா? நீ இப்படி நடந்து வந்தா இப்படி தானே விழணும், அப்படி எப்படி பின்னாடி விழுவேன்னு சொல்லிட்டு நானும் பல ஆராய்ச்சி பண்ணேன். ஆராய்ச்சி பண்ணியா? அசிங்கப்படுத்த வேண்டிய இடத்துல ஆராய்ச்சி எதுக்குடா பண்ண? அம்மா யார் மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதனால ஆராய்ச்சி பண்ண போனேன். அப்ப கீர்த்தனா இந்த பக்கம் விழுந்து காட்டுன்னு சொன்னேன். எப்படி அவ விழுவா, நம்ம தாங்கி பிடிச்சி ஒரு பிசிக்கல் டச்சை போடுவோம்னு சொல்லிட்டு. ஆனா அவ மாறுதலா அவர் பக்கம் தானே விழுந்தா. அப்பயும் அவர் தானே தாங்கி பிடிச்சி அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாரு.
ஆமாம்மா அப்படித்தான் விளக்கம் சொன்னார். ஏதோ 90 டிகிரியில் உண்டா, ஏதோ இந்த ஆங்கிளில் உண்டா, அந்த ஆங்கிளில் உண்டான்னு. ஆனால் அவள் விழுந்ததுல எனக்கு சந்தேகம், அவர் பிடிச்சிருந்ததுல எனக்கு சந்தேகம். அதனால தான் திரும்ப திரும்ப அங்கே கேள்வி கேட்டு ரொம்ப நேரமாக உள்ள வராமல் இருந்தேன். டேய் எனக்கு புள்ளியா இருந்துட்டு ஏன்டா அப்படி இருக்க? அன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லியிருந்தா பிரச்சனையை பெருசாக்கி அங்கேயே அசிங்கப்படுத்திருக்கலாம்ல என் அண்ணங்காரன் குடும்பத்தையே. இதான் சாக்குன்னு அசிங்கப்படுத்தின கையோட உனக்கு பொண்ணு பேசி முடிச்சிருந்துருக்கலாம். அசிங்கம் தாங்க முடியாம வேற யாருக்கிட்ட பொண்ணு கொடுக்குறதுன்னு அண்டாலும் கொடுத்துருப்பாரு. இப்போ இதுக்கட வந்து இங்க உட்காந்துட்டு நாட்டியம் பேசுறேன். மா அது எப்படி அசிங்கப்படுத்த முடியும்? நீ தான் என்ன கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது அவளை நான் எப்படி அசிங்கப்படுத்த முடியும்? அதுக்குன்னு யாராவது தாங்கி பிடிச்சி அதை பார்த்துட்டு இருப்பியா? நான் உன்னை பார்த்துக்கிட்டு இல்லை, கொஸ்டின்லாம் கேட்க தான் செஞ்சேன். சரி கொஸ்டின்லாம் கேட்க தான் செஞ்சேன். இப்போ காப்பியை தூக்கிட்டு ஒருத்தி வந்தாலே தட்டோட அவ எங்க போனா? மேலே வேலை செய்கிறாங்க, காப்பி கொடுக்க போறேன்னு சொன்னா. லூசு கம்யூனிட்டி காப்பி கொடுக்க போறேன்னு சொன்னால அவ கூட போய் கழிக்க வேண்டியதானே நாய. நீ எதுக்கு இங்க உட்காந்துருக்க பித்து பிடிச்ச மாதிரி? காஃபி தானே கொடுக்க போயிருக்கா, அதுக்கு எதுக்கு நான் கூட போனோம்? நானே கீழே விழுந்துட்டேன், அதனால உட்காந்துருக்கேன். கீழே விழுந்துட்டியா? ஆமா அதான் கீழே விழுந்துட்டேன். அதான் அவரை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டா அப்படி இருக்க மேல போய் எவ்வளவு நேரம் ஆகுது? அவ அதுக்குள்ள என் அண்ணன் வேற பேசிட்டான். உடனே வரலான்னு பார்த்தா அவ போய் எப்படியும் ஒரு 1/2 hour இருக்கும். ஏய் ஏதோ சொல்லிட்டு போறேன். 1/2 hour இருக்குமா? 1/2 hour அவளை அனுப்பி வச்சுட்டு நீ என்னடா பண்ற? காப்பி கொடுக்க போனவ 1/2 hour வரலன்ட்டு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டியதானே? என்ன நடக்குதுன்னு பாக்குற அளவுக்கு என்ன நடக்குது? வைஃபை கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல நான் போய் என்ன பண்ண போறேன்? நான் போனேன் அப்படின்னா என்னையும் சேர்த்து வேலை வாங்க நினைப்பாங்க. தேவையில்லாம நல்லா வேலை பார்க்க முடியாதுன்னா. கடவுளே இவனெல்லாம் புள்ளிய வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்? கடவுளே இவனுக்கு கீர்த்தனாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள என் ஆயுசு முடிஞ்சிடும் போலயே. எனக்கு எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருவல்ல. வழக்கமாறு இப்படியே உட்காந்துரு. உனக்கு கீர்த்தனாவை கல்யாணம் பண்ணி வச்சு கிழிச்சாங்க. சீனவரு நவரா இவ்வளவு நேரமா வராம என்ன பண்றான்னு தெரியல. இவன் வேற ஏதோ கதை சொல்றான். கடவுளே நந்தினி கல்யாணம் பண்ணிக்க போற புருஷனுக்கு இவன் தான் எல்லாமாவும் இருக்கான். அப்ப இவனுக்கு காசு பணம்லாம் இருக்கும்ல. காசு பணமே இல்லைனாலும் இந்த கீர்த்தனா புள்ள மேல ஆசைப்பட்டா அந்த பையன் கல்யாணம் பண்ணி வைக்க தான் நினைப்பான். கடவுளே இவங்க 2 பேரும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருவாங்களோ. கொஞ்சம் நஞ்சம் எங்க அண்ணன் சொத்தை நம்ம பிள்ளைக்கு கீர்த்தனாவை கல்யாணம் பண்ணி வச்சு எழுதி வாங்கலான்னு பார்த்தா சொத்தோட சொத்து தான் சேரும் போல் இருக்கே. பணக்காரன் பணக்காரனுக்கு ஃப்ரெண்டு இவனுங்க 2 பேருக்கும் போய் சொத்து சேர்றதுக்கு நான் இங்க உட்காந்துருக்கேன். கடவுளே இப்படி ஒரு புள்ளைய பெற்று வச்சா நான் தான் பித்து புள்ளி மாதிரி புலம்பணும். எம்மா பார்த்து போ. பெத்ததுக்கு போய் சாவரண்டா. நீ இங்கே உட்காந்து யோசி. உண்மையிலே அவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஏன் யாரும் நம்ப மாட்டாங்க? ஏன் என் கேள்விக்கான விடையும் யாரும் தர மாட்டாங்க?